நமஸ்தே. நீங்கள் மாணவ பரிச்சயம் தொடரின் தீர்க்கமான அத்தியாயத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். கடந்த அத்தியாயத்தில் முஃப்தி மௌல்விகளின் அநீதியான தீர்ப்புகளுக்கு பணிய நாசிர் திட்டவட்டமாக மறுத்துவிட்டார். இப்போது சபாவின் தாயின் கேள்வியான பிறகு நிக்கா எப்படி நடக்கும் என்பதற்கு நாசிர் தனது உறுதியான முடிவை வெளிப்படுத்தினார். இந்த திருமணம் சபாவின் தேவை மட்டுமல்ல, தடம் புரண்ட தனது வாழ்க்கையை மீண்டும் சீரமைக்க தனது தேவையும் கூட என்று நாசிர் ஒப்புக்கொண்டார். சபாவும் உடனடியாகச் சம்மதம் தெரிவித்ததால் தாய் மனம் மாறி இவ்வாறு கூறினார்: உங்கள் இருவருக்கும் சம்மதம் என்றால் எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. முற்போக்கான தீர்வு. நாசிர் ஓடிப்போய் திருமணம் செய்யும் துணிச்சலை தேர்ந்தெடுக்கவில்லை, மாறாக விவேகமான வழியை தேர்ந்தெடுத்தார். நாம் இருவரும் நீதிமன்ற திருமணம், கோர்ட் மேரேஜ் செய்து கொள்வோம் என்பதுதான் எனது விருப்பம். இரகசியம் மற்றும் மதவாதம் குறித்த பயம். அனைவரும் இதற்குச் சம்மதித்தனர். ஆனால் இம்ரான் எச்சரித்தார்: நீதிமன்ற திருமணம் முடியும் வரை நாம் இதை யாரிடமும் சொல்லக்கூடாது. இல்லையென்றால் பாய்ஜான் அல்லது சபா மீது யாராவது தாக்குதல் நடத்தக்கூடும். நாசிரும் சபாவும் இரகசியமாக நீதிமன்றத்தில் விண்ணப்பித்தனர். மதவாதத்தின் இறுதி முயற்சி பயந்தது போலவே நடந்தது. 5 மதவாதிகள் இம்ரான் வீட்டிற்கு வந்து மிரட்டினர். சபாவின் தாய் விவேகத்துடன் செயல்பட்டார். 1 மாதத்திற்குள் சபாவிற்கு தகுந்த வரனை தேடுங்கள் என்று அவர்களிடம் கூறினார். உறவுகளின் உண்மை. அடுத்த 20 நாட்களில் வந்த 4 வரன்களும் மனைவியை இழந்தவர்கள், விவாகரத்து பெற்றவர்கள் அல்லது 2ஆம் திருமணம் செய்ய விரும்புபவர்கள், அனைவரும் 40 வயதிற்கு மேற்பட்டவர்களே. அதில் காஜி தானாகவே சபாவை திருமணம் செய்ய விரும்பியது குறிப்பிடத்தக்கது. நாசிரின் மனதிற்குள் ஒரு போராட்டம். ஃபத்வா காரணமாக சபா சமூக புறக்கணிப்பை எதிர்கொள்வாரா? ஆனால் அவர் தப்பியோடும் எண்ணத்தை கைவிட்டார். தனது சமூகத்திலேயே இருந்து போராடுவதே சரியானது என்று முடிவு செய்தார். இறுதி தர்க்கம். நாசிர் இம்ரானிடம் இவ்வாறு கூறினார்: மாற்று மதத்தினர் என்று சொல்லப்படுபவர்கள் மீது வெறுப்பை தூண்டும் சில நபர்கள் உண்மையில் தங்கள் சொந்த சமூகத்தை கூட நேசிக்க தெரியாதவர்கள். வெற்றி தருணம். 1 மாதம் கடந்தது. குறிப்பிட்ட தேதியில் மிகுந்த இரகசியத்தோடு நாசிர் மற்றும் சபாவின் நீதிமன்ற திருமணம் நடந்தது. அன்பின் விருந்து. நாசிர் ஒரு 5 நட்சத்திர ஹோட்டலில் திருமண விருந்தை ஏற்பாடு செய்தார். அதற்கு முன் ஒருபோதும் அத்தகைய ஹோட்டலுக்குச் செல்லாத குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் அங்கு மிகுந்த மகிழ்ச்சியடைந்தனர். நாசிர் முழு நேரமும் சபாவின் மகள் ஷனாயாவை தனது மடியிலேயே வைத்திருந்தார். மகிழ்ச்சி. இந்த திருமணத்தின் மூலம் சபாவின் வாழ்க்கையில் சுகபோகங்களின் கதவுகள் திறக்கப்பட்டுள்ளன. நாசிரின் தாயின் தனிமை நீங்கியது. மேலும் சபாவின் பெற்றோருக்கு இப்போது இம்ரான் திருமணம் குறித்து புதிய நம்பிக்கை பிறந்துள்ளது. விவேகம், முற்போக்கு சிந்தனை மற்றும் உண்மையான அன்பு ஆகியவை சமூக கட்டுப்பாடுகளையும் மதவாதத்தையும் எப்படி தோற்கடித்தன என்பதை கேளுங்கள். இது நாசிர் மற்றும் சபாவின் வாழ்க்கையில் மனிதநேயத்தின் வெற்றி. மாணவ பரிச்சயம் தொடரின் இனிய முடிவு. நீங்கள் கேட்பீர்கள். அத்தியாயம் 16. நீதிமன்ற திருமணம், விவேகம் மற்றும் அன்பின் வெற்றி. நாசிர் அடுத்த கேள்விக்காக காத்திருந்தது போல இவ்வாறு கூறினார்: சபா மிகவும் அறிவார்ந்த பெண். அவர் கடந்து வந்த காலம் மிகவும் கடினமானது. அவரது மடியில் ஒரு கைக்குழந்தை இருக்கிறது. அதன் பொறுப்பும் சபாவின் மீதே உள்ளது. இத்தகைய கஷ்டமான சூழலில் நான் சபாவை திருமணம் செய்ய விரும்புகிறேன். அதே சமயம் இந்த திருமணம் சபாவின் தேவை மட்டுமல்ல, தடம் புரண்ட எனது வாழ்க்கையையும் மீண்டும் சீரமைக்க இது எனது தேவையும் கூட. சபாவின் துணையோடு எனது வாழ்க்கையை மீண்டும் நல்வழிப்படுத்த விரும்புகிறேன். நான் சொன்ன அனைத்தையும் கேட்ட பிறகும் நாசிர் மற்றும் சபாவின் திருமணம் நடக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் அதற்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது. சிறிது இடைவெளி விட்டு நாசிர் இப்படி கேட்டார்: நீங்கள் கேட்க விரும்பினால் நான் அந்த வழியை கூறுகிறேன். இந்த முறை நாசிருக்கு பதிலளிக்க முன்வந்தது சபா என்று கண்டதும் அனைவரும் ஆச்சரியப்பட்டனர். சபா இவ்வாறு கூறினார்: ஆம் மதிப்பிற்குரியவரே, நீங்கள் சொல்லும் ஒவ்வொரு வார்த்தையையும் நான் மிகுந்த கவனத்துடன் கேட்டுக்கொண்டிருக்கிறேன்.
உங்கள் தர்க்கங்கள் என்னை திகைக்க வைத்துள்ளன. உங்களை திருமணம் செய்து கொள்வதை எனது பாக்கியமாக கருதுகிறேன். எமது திருமணம் எப்படி நடக்கும் என்று தயவு செய்து சொல்லுங்கள். அதற்கு நாசிர் இவ்வாறு கூறினார், நன்றி சபா, ஆனால் இதே வார்த்தைகளை நான் உங்கள் அப்பா மற்றும் அம்மாவிடமிருந்து கேட்க விரும்புகிறேன். இந்த வார்த்தைக்கு பின் சபாவின் தந்தை மௌனமாக இருந்தார். சபாவின் தாய் இவ்வாறு கூறினார், நீங்கள் இருவரும் விரும்பினால் இதை நிராகரிக்க எங்களுக்கு எந்த காரணமும் இல்லை. இத்தகைய சூழலில் யாரும் நிக்காஹ் நடத்தி வைக்கவில்லை என்றாலும் நீங்கள் இருவரும் நீதிமன்றம் மூலம் திருமணம் செய்து கொண்டாலும் எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. மதத்தை விட தனது மகளின் மீதான கடமைக்கே தாய் முக்கியத்துவம் கொடுக்கிறார் என்பது இங்கே தெளிவாக தெரிகிறது. அப்போது நாசிர் இவ்வாறு கூறினார், அத்தகைய துணிச்சலை நான் செய்ய மாட்டேன். எனது விருப்பம் என்னவென்றால் நாம் இருவரும் நீதிமன்ற திருமணம் செய்து கொள்வோம். அந்த நேரத்தில் அனைவரும் இந்த முன்மொழிவுக்கு தங்கள் சம்மதத்தை தெரிவித்தனர். பிறகு இம்ரான் இவ்வாறு கூறினார், நீதிமன்ற திருமணம் முடியும் வரை நாம் இதை யாரிடமும் சொல்லக்கூடாது. இல்லையென்றால் பாய்ஜான் அல்லது சபா மீது தாக்குதல் நடத்தப்படலாம். இம்ரான் கொடுத்த இந்த ஆலோசனை அனைவருக்கும் சரியானதாக தோன்றியது. சபா மற்றும் நாசிர் நீதிமன்ற திருமணம் செய்ய போகிறார்கள் என்று தெரிந்தால் இரு குடும்பங்களையும் மிரட்டுபவர்கள் வருவார்கள் என்று இம்ரான் பயந்தார். இம்ரானின் பயம் சரிதான் என்று அனைவருக்கும் தோன்றியதால் சபாவும் நாசிரும் நீதிமன்றத்தில் ரகசியமாக திருமணத்திற்கு விண்ணப்பித்தனர். விதிகளின்படி 1 மாதத்திற்கு பிறகு திருமண தேதி உறுதி செய்யப்பட்டது. எதிர்பார்த்தபடியே நடந்தது. இம்ரான் எந்த காஜியிடம் சபாவின் நிக்காஹ் குறித்து பேசச் சென்றாரோ அவர் நாசிர் மற்றும் சபாவின் திருமண திட்டத்தை சமூகத்தில் சிலரிடம் பரப்பினார். அவர்களது நீதிமன்ற திருமண திட்டத்தை பற்றி யாருக்கும் தெரியாவிட்டாலும் 5 மதவாதிகள் கோபத்துடன் இம்ரான் வீட்டிற்கு வந்தனர். அவர்கள் வீட்டில் இருந்த அப்பாவையும் அம்மாவையும் மிரட்டி சபாவுக்கு நாசிருடன் திருமணம் செய்து வைக்க வேண்டாம் என்று எச்சரித்தனர். ஒரு தனிப்பட்ட குடும்ப விஷயத்தில் இப்படி தலையிடுவது அவர்களுக்கு மிகுந்த கோபத்தை ஏற்படுத்தியது. இருப்பினும் தனது கோபத்தை காட்டாமல் அம்மா இவ்வாறு கூறினார், நாங்கள் ஏழைகள், உடல்நிலை சரியில்லாதவர்கள். கணவனை இழந்த எங்கள் இளம் மகளின் வாழ்க்கை குறித்து எங்களுக்கு மிகுந்த கவலையாக இருக்கிறது. நீங்கள் சொல்கிறீர்கள் என்பதால் நாங்கள் நாசிருடன் சபாவின் திருமணத்தை செய்ய மாட்டோம். ஆனால் 1 மாதத்திற்குள் சபாவுக்கு தகுந்த வரனை தேடித் தருமாறு உங்களை வேண்டிக் கொள்கிறோம். அப்போது அவர்களில் ஒருவர் இவ்வாறு கூறினார், வரன்களுக்கு பஞ்சமில்லை. ஒன்றல்ல 10 வரன்களை நாங்கள் அடுத்த சில நாட்களில் உங்களுக்கு காட்டுவோம். அப்போது சபாவின் தந்தை அவர்களுக்கு நன்றி தெரிவித்தார். அவர்கள் திருப்தியுடன் சென்றனர். சபா பக்கத்து அறையில் இருந்து இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தார். அவர்கள் சென்ற பிறகு அவர் அம்மாவிடம் வந்து இவ்வாறு ஆட்சேபம் தெரிவித்தார். அம்மா, நீ ஏன் அப்படி சொன்னாய்? எனக்கு வேறு யாரையும் திருமணம் செய்து கொள்ள விருப்பமில்லை. நாங்கள் ஏற்கனவே நீதிமன்றத்தில் விண்ணப்பித்துவிட்டோம். இப்போது நாசிர் மட்டுமே எனக்கு சரியான நபராக தோன்றுகிறார். அம்மா சபாவை அன்புடன் சமாதானப்படுத்தி இவ்வாறு கூறினார், சபா, நீ கவலைப்படாதே. நீதிமன்றம் குறிப்பிட்ட தேதி வரை அமைதியாக காலத்தை கழிக்க வேண்டும் என்பதற்காக நான் அப்படி சொன்னேன். உன் திருமணம் நாசிருடன் தான் நடக்கும். அன்று இரவு இம்ரான் வீட்டிற்கு வந்தபோது அம்மா அவருக்கு அனைத்தையும் விளக்கினார். அப்போது இம்ரான் தன்னிச்சையாக இவ்வாறு கூறினார், துபாயில் சபா கஷ்டத்தில் இருந்தபோது இவர்கள் யாரும் உதவி செய்ய முன்வரவில்லை. இப்போது நாங்கள் எங்கள் நன்மையைப் பற்றி சிந்திக்கும்போது தலையிட வருகிறார்கள். மறுநாள் இம்ரான் இந்த தகவலை நாசிரிடமும் கூறினார். நாசிர் இவ்வாறு கூறினார், உன் தாய் சரியான பதிலை கொடுத்துள்ளார். இப்போது அவர்கள் ஏதேனும் நல்ல வரனை காட்டுகிறார்களா என்று பார்ப்போம். நாசிர் சிறையில் இருந்த காலத்தில் முடங்கிப் போயிருந்த பணிமனை ஒர்க் ஷாப் அவர் திரும்பிய பிறகும் அவரது மென்மையான நடத்தையாலும் இப்போது மிகச் சிறப்பாக செயல்படுகிறது. இம்ரானும் பணிமனையில் இரவு பகலாக உழைக்கிறார். இதனால் நாசிரின் வருமானம் பெருகியுள்ளது. இதை கவனித்த நாசிர் பணிமனையில் உள்ள 6 தொழிலாளர்களின் ஊதியத்தை 3 மடங்கு உயர்த்தினார். இம்ரானுக்கு மேலாளர் பதவி அளித்து ஊதியத்தை 40,000ஆக உயர்த்தினார். தொழிலாளர்கள் அனைவரும் நாசிரின் முன்னேற்றத்தை விரும்பி மகிழ்ச்சியுடன் இருக்கிறார்கள். இவ்வாறாக நாட்கள் வேகமாக நகரத் தொடங்கின.
நாசிர் மீதான ஃபத்வா காரணமாக அவர் சமூக அல்லது மத நிகழ்ச்சிகளுக்கு செல்வதை தவிர்த்தார். ஃபத்வா மூலம் நாசிர் சமூகத்திலிருந்து விலக்கப்பட்டார் என்றால் நாசிர் அந்தச் சமூகத்தையே இன்னும் அதிகமாக தூரம் வைத்தார். அவர் தனது தொழில் மற்றும் தாயுடன் மகிழ்ச்சியாக இருக்கிறார். இந்த புறக்கணிப்பு அவரை மற்ற மதத்தினருடன் இன்னும் நெருக்கமாக்கியது. அவரது கனிவான நடத்தையினால் வாடிக்கையாளர்கள் அவரை மிகுந்த ஆத்மார்த்தமாக பார்க்கிறார்கள். இம்ரான் தினமும் வீட்டு விஷயங்களை நாசிரிடம் சொல்கிறார். கடந்த 20 நாட்களில் சபாவுக்கு வந்த 4 வரன்களை பற்றி கூறினார். அதில் 3 மனைவியை இழந்தவர்கள் அல்லது விவாகரத்து பெற்றவர்கள். 4வது நபருக்கு ஏற்கனவே மனைவி இருந்தாலும் சபாவை 2ஆம் மனைவியாக்க விரும்புகிறார். இவர்கள் அனைவருடைய பொருளாதார நிலையும் இம்ரானை விடச் சிறப்பாகவே இருந்தது. ஆனால் அனைவரும் 40 வயதிற்கு மேற்பட்டவர்கள். நாசிர் அனைத்து வரன்களை பற்றியும் ஆர்வமாக கேட்டார். ஒருவேளை சபாவுக்கு நாசிரை விடச் சிறந்த வரன் வந்தால் அவரை திருமணம் செய்து கொள்ளுமாறு சபாவை தான் கேட்க வேண்டும் என்று நாசிர் மனதில் நினைத்தார். நாசிர் சபாவை திருமணம் செய்ய விரும்பினாலும் தனது சமூக புறக்கணிப்பினால் நாளை சபா வருந்துவாரோ என்று எண்ணினார். தனக்கு ஃபத்வா இருக்கும்போது சபாவை திருமணம் செய்தால் அவரும் சமூக புறக்கணிப்புக்கு உள்ளாவார் என்றும் அவருக்கு அந்தச் சிக்கல் வரக்கூடாது என்பதற்காக வேறொருவரை திருமணம் செய்யலாமா என்றும் யோசித்தார். நாட்டின் புதிய சட்டத்தின்படி அத்தகைய திருமணத்திற்கு நாசிர் தனது மதத்தை மாற்றிக்கொள்ள வேண்டியிருக்கும். அவரை எப்படியும் ஒதுக்கி வைத்திருப்பதால் அது அவருக்கு பெரிய கஷ்டம் இல்லை. ஆனால் மீண்டும் சிந்தித்து நாசிர் அந்த எண்ணத்தை கைவிட்டார். இது பொறுப்புகளிலிருந்து தப்பியோடுவதாகும் என்று அவர் தனக்குள் நினைத்தார். தனது பெற்றோர்கள் பின்பற்றிய மதத்திலிருந்து விலகி வேறொரு மதத்திற்கு செல்வது சரியல்ல என்று கருதினார். சபாவிற்கு வேறு நல்ல வரன் கிடைக்கவில்லை என்றால் அவர் நாசிருடனேயே நீதிமன்ற திருமணத்தை விரும்பினால் அவரையே திருமணம் செய்ய முடிவெடுத்தார். தனது சமூகத்திலேயே இருந்து போராட்டத்தின் மூலம் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்று விரும்பினார். இத்தகைய போராட்டங்கள் நாசிரின் மனதில் ஓடிக்கொண்டிருக்கையில் இம்ரான் சொன்ன ஒரு செய்தியை கேட்டு அவர் திகைத்து போனார். இம்ரான் இவ்வாறு கூறினார். தான் சென்ற அந்த காஜிக்கு 50 வயது, 3 குழந்தைகள் மற்றும் விவாகரத்து பெற்றவர். நேற்று அவர் 22 வயது சபாவை திருமணம் செய்ய விரும்பி வந்தார். அந்த காஜியின் 2 மகள்கள் சபாயை விட 2 வயது மூத்தவர்கள் என்று தெரிந்து இம்ரான் இன்னும் வியப்படைந்தார். நாசிர் இம்ரானிடம் இவ்வாறு கூறினார். இம்ரான், மற்ற மதத்தினர் மீது வெறுப்பை தூண்டும் நமது ஆட்கள் உண்மையில் தங்கள் சமூகத்தை கூட நேசிக்கத் தெரியாதவர்கள். அவர்களது தோல்வியால் நமது ஜனம் கல்வி மற்றும் செல்வாக்கில் பின்தங்கியுள்ளது. மற்ற மதங்களை வெறுப்பதன் மூலம் நமது சமூகம் வாழ்க்கையின் மகிழ்ச்சியை இழக்கிறது. இம்ரான் என்ன சொல்ல முடியும்? அவர் நாசிர் போல ஒருபோதும் இவ்வளவு ஆழமாகச் சிந்தித்ததில்லை. மறுபுறம் இம்ரானின் தாய் வரும் ஒவ்வொரு வரனையும் பணிவோடு நிராகரிக்கிறார். அவர் இவ்வாறு சொல்கிறார். நீங்கள் மிகவும் நல்லவர்கள், ஆனால் வயது வித்தியாசம் மிக அதிகமாக இருப்பதால் சபாவுடன் உங்கள் திருமணம் சரியாக இருக்காது. இவ்வாறாக 1 மாதம் கடந்தது. குறிப்பிட்ட தேதியில் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் தனித்தனியாகவும் சபா புர்கா அணிந்து தனது மகளுடனும் நீதிமன்றத்திற்கு வந்தனர். சபாவின் பெரிய அக்காவின் கணவர் இந்த திருமணத்தை எதிர்த்து நீதிமன்றத்திற்கு வரவில்லை. ஆனால் அவர் இதை எங்கும் பரப்பாமல் இருந்தது ஒரு நன்மையாக முடிந்தது. நாசிர் தனது தாயுடன் நீதிமன்றத்திற்கு வந்தார். எந்த சிக்கலும் இல்லாமல் நீதிமன்ற நடைமுறைகள் முடிந்து நாசிர் மற்றும் சபாவின் திருமணம் நடந்தது. வந்திருந்த அனைவருக்கும் நாசிர் ஒரு 5 நட்சத்திர ஹோட்டலில் விருந்து அளித்தார். நாசிர், சபா தவிர மற்றவர்கள் எவரும் அதற்கு முன் அத்தகைய ஹோட்டலுக்குச் சென்றதில்லை. அனைவரும் அங்கு விருந்தை மிகச் சிறப்பாக அனுபவித்தனர். நாசிர் முழு நேரமும் சபாவின் 6 மாத மகளை தனது மடியிலேயே வைத்திருந்தார். இதன் மூலம் சபாவின் வாழ்க்கையில் மகிழ்ச்சியின் கதவுகள் திறக்கப்பட்டுள்ளன. சபா தனது குழந்தையுடன் நாசிரின் வீட்டிற்கு, அதாவது தனது புதிய வீட்டிற்கு வந்தார். நாசிரின் தந்தை மறைவுக்கு பின் நாசிரின் தாய்க்கு இதுவே மிகவும் மகிழ்ச்சியான நாள். அவரது தனிமை இப்போது நீங்கியது. நாசிர் மற்றும் சபா ஒருவரையொருவர் மகிழ்ச்சியாக வைத்துக்கொள்ளத்தான் ஷனாயாவை பார்த்து கொள்வதாக அவர் முடிவெடுத்தார்.
இந்த திருமணத்தின் மூலம் சபாவின் பெற்றோரின் கவலை நீங்கியது. இப்போது அவர்களது புதிய நம்பிக்கை இம்ரான் திருமணம் குறித்து தொடங்கியுள்ளது. சுருக்கமாகச் சொன்னால் அனைவருக்கும் நல்ல காலம் வந்துவிட்டது என்று தோன்றுகிறது. இப்போது மாணவ பரிச்சயம் அத்தியாயம் குறித்து ஜெமினி இன் மதிப்பாய்வை வினவுங்கள். துணைத் தலைப்பு நீதிமன்ற திருமணம், விவேகம் மற்றும் அன்பின் வெற்றி. இந்த அத்தியாயம் நாசிர் மற்றும் சபாவின் கதைக்கு ஒரு திருப்திகரமான முடிவை தருகிறது. தனிமனித விவேகம், மனிதநேயம் மற்றும் முற்போக்குச் சிந்தனைகள் மதவாதத்தை எப்படி தோற்கடித்தன என்பதை இங்கே காணலாம். நீதிமன்ற திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்ற நாசிரின் முடிவு அவரது வாழ்க்கையில் ஏற்பட்ட மாற்றத்தின் சாட்சியமாகும். 1. நாசிரின் உறுதி மற்றும் சபாவின் தைரியம். கூட்டு தேவை. இந்த திருமணம் தனது தடம் புரண்ட வாழ்க்கையை சீரமைக்க தனது தேவையும் கூட என்று நாசிர் ஒப்புக்கொள்வது இந்த உறவிற்கு சமத்துவத்தை தருகிறது. சபாவின் ஆதரவு. சபா முதல் முறையாக வாய் திறந்து நாசிரின் தர்க்கங்களை ஆதரிப்பதும் உங்களை திருமணம் செய்து கொள்வது எனது பாக்கியம் என்று சொல்வதும் அவருக்குள் ஏற்பட்ட தன்னம்பிக்கையை காட்டுகிறது. இது இப்போது ஒரு பாதுகாவலர் மற்றும் அபலைக்கு இடையிலான உறவு அல்ல, மாறாக இரு சமமான சிந்தனையுள்ள நபர்களுக்கு இடையிலான உறவு. நீதிமன்ற திருமணம் மதவாத அழுத்தங்களுக்கு தலைவணங்காமல் நாட்டின் சட்டத்தையும் மதச்சார்பற்ற அமைப்பையும் நம்புவது ஒரு மிகச்சிறந்த முற்போக்கு அடியாகும். 2. மதவாத எதிர்ப்பின் போலித்தனம். தேவையற்ற தலையீடு. இம்ரான் வீட்டிற்கு வந்து மிரட்டும் நபர்கள் மற்றவர்களின் தனிப்பட்ட வாழ்க்கையில் மதவாதிகளின் தலையீட்டை காட்டுகின்றனர். சபாவின் தாயின் விவேகம். அவர்களை எதிர்க்காமல் ஒரு மாதத்திற்குள் வரன் தேடுமாறு கூறியது அவரது ராஜதந்திரத்திற்குச் சான்றாகும். வரன்களின் உண்மை. மதவாதிகள் கொண்டு வந்த வரன்கள் 50 வயது காஜி உட்பட சமூகத்தில் பெண்களுக்கு உள்ள மிக குறைந்த வாய்ப்புகளை காட்டுகின்றன. காஜி தானாகவே திருமணம் செய்ய விரும்பியது அவரது சுயநலத்தையும் நாசிர் சொன்ன தர்க்கத்தையும் நிரூபிக்கிறது. 3. முன்னேற்றம் மற்றும் புதிய தொடக்கம். வேலை செய்யும் இடத்தில் மாற்றம். நாசிரின் நடத்தை பணிமனையில் மகிழ்ச்சியான சூழலை ஏற்படுத்தியது. தொழிலாளர்களின் ஊதியம் உயர்ந்தது அவரது தலைமை பண்பை காட்டுகிறது. ஃபத்வா குறித்த போராட்டம். நாசிர் தப்பியோடவோ அல்லது மதம் மாறவோ விரும்பவில்லை. தனது சமூகத்திலேயே இருந்து மாற்றத்திற்காக போராட முடிவெடுத்தார். இனிய முடிவு. 5 நட்சத்திர ஹோட்டலில் விருந்து மற்றும் குழந்தையை நாசிர் மடியில் வைத்திருப்பது அவர் சபாவின் வாழ்க்கையை முழுமையாக ஏற்றுக்கொண்டதை காட்டுகிறது. இந்த அத்தியாயம் நாசிரின் பிராயச்சித்த பயணத்தை முழுமையாக்கி அவரை ஒரு சமூகச் சீர்திருத்தவாதியாக நிலைநிறுத்தியுள்ளது. அத்தியாயம் 16 நிறைவுற்றது.